முறுமுறுப்பற்ற உபசரிப்பு. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 1 பேதுரு 4, 9, 10, 11. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பல்வேறு இன்னல்கள் துன்புறுத்துதல்களுக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் சிதறி வாழ்ந்தனர். 2ஆம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவர்கள் வீடுகளில் கூடி கடவுளை தொழுது கொண்டனர். அங்கு பலர் கூடி வருகிற போது உபசரிப்பதில் உதவி செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன. ஆகவே பேதுரு தன்னுடைய 1ஆம் திருமுகத்தில் முறுமுறுப்பில்லாமல் இன்முகத்தோடு உபசரிக்க ஆலோசனை கூறுகின்றார். 1 பேதுரு 3:10 கடவுள் கொடுத்த வளங்களை பகிர்ந்து கொடுத்து உதவி செய்ய கூறுகின்றார். மேலும் முறுமுறுப்பில்லாமல் மனதார உபசரிக்கிறவன் உதவி செய்கிறவன் கடவுளை மகிமைப்படுத்துகின்றான் என்கின்ற உண்மையை 1 பேதுரு 3:11 குறிப்பிடுகின்றார். மனம் கோணாமல் உபசரித்தல் என்பது மிக சிறந்த நற்பண்பாகும். இறைவன் விரும்புகிற பொற்பண்பாகும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வான தவறுக்கு. குறள் எண் 86. வள்ளுவனின் குறள். இதன் பொருள் முறுமுறுப்பில்லாமல் விருந்தினரை மனதார உபசரிக்கிறவன் இறைவனின் விருந்தாளியாகின்றான் என்பது ஆகும். 1 பேதுரு 4, 8 முதல் 11 வரை உள்ள திருமறை பகுதி அதையே நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இறைவன் தந்த வளங்களை பகிர்வதில் உதவி செய்வதில் உபசரிப்பதில் முறுமுறுப்பில்லாமல் செயல்படுவோம். இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.